பஸ்ஸில் போயிட்டுருந்தா. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. கம்பி நல்லா இறுக்கி தான் பிடிச்சிட்டு இருந்தா. ஆனால் அவளுக்கு ஒரே தலை சுற்றுற மாதிரி இருந்தது. அப்புறம் எப்படி அவள் மயங்கி விழுந்தான்னு அவளுக்கே தெரியல. அப்போ அசோக் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தான். டக்குன்னு ஓடி வந்தான். அவன் வரத்துக்குள்ள ஒரு பெரியவர் பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ அவரை கமலாவை தாங்கி பிடிக்க முடியல. எப்பா யாராவது வாங்கப்பா, இந்த பிள்ளை ரொம்ப கனமாக இருக்குது, வந்து இந்த பிள்ளையை பிடிங்கடா, கீழே விழப்போகுது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தார். உடனே வந்து அசோக் வந்து டக்குன்னு வந்து பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிட்டு வயசாகிடுச்சில்லப்பா, ரொம்ப பாரமாக இருக்குது, இந்த பிள்ளையை பிடிப்பான்னு. அப்புறம் ஒருத்தனை சொன்னா, எப்பா கண்டக்டர்கிட்ட சொல்லுப்பா விசில் அடிக்க சொல்லின்னு. கண்டக்டர்னு விசில் அடித்து நிறுத்த சொன்னார் வண்டியை. வந்தோடனே வண்டி நின்றுச்சு. வண்டி நின்று என்னப்பா என்ன பிரச்சனைன்னு. அல்லப்பா ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஐயோ அப்படியா, சரி என்ன யாராவது தண்ணி இருந்தால் கொடுங்க அப்படின்னாரு கண்டக்டர். ஒரு பாட்டிக்கு அது வச்சுருந்த பாட்டில் இருக்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்தோடனே கமல முகத்தில் தெளித்தாங்க. அப்போ கூட மயக்கம் தெளிகிற மாதிரி தெரியல. அப்போ அசோக் பார்த்தா. அப்போ கண்டக்டர் சொல்லலாம், இவங்க ஊர் ஆள் யாராவது வந்திருக்கீங்களா அப்படின்னு. அப்போ அந்த பாட்டி வந்துச்சு, நானும் இந்த பொண்ணு ஊர் தான் அப்படின்னா. அப்போ அசோக் பார்த்தான். ஓ இந்த பாட்டி நம்ம ஊர் தானா, சரியாக பார்த்தது இல்லையே அப்படின்ட்டு. தம்பி நீங்கள் யார் தம்பி அப்படின்னு. அசோக்லாம் நானும் இந்த பொண்ணோட ஊர் தான். அப்பா நல்லதாக போச்சு. ஐயா கண்டக்டர், எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இடமா பார்த்து நிறுத்துப்பா அப்படின்னு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இடமா, அது என்னப்பா எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, நேராக அங்கே தான் போகணும், வேணால் பஸ்லேயே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாரு. ஐயோ கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, இங்கே நடுவில் எங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ அசோக்கை பார்த்தான். இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா இன்னும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. நம்ம இங்கே ஊர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒருத்தர் கிளினிக் வச்சுருக்காரு, அவர்கிட்ட கொண்டு காட்டலாம்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் கீழே இறங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். எப்போ இறங்கப்பா, அடுத்த சர்வீஸ் வேறு, நான் வண்டி எடுக்கணும், கொண்டு போய் விட்டுட்டு அப்படின்னு. உனக்கு பணம் தான் முக்கியமா அப்படின்னா ஒரு ஆள். என்ன நீயா எனக்கு சம்பளம் கொடுப்ப அப்படின்னா கண்டக்டர். சரி சண்டை போட்டுக்க வேணாம், அந்த பொண்ணை பத்திரமா கீழே இறக்குங்கப்பா. 4-5 பேர் வந்து அசோக்கு உதவி செஞ்சாங்க. அந்த நிறுத்தின இடம் பக்கத்தில் ஒரு நல்ல பெரிய மரம், அது பக்கத்தில் நல்லா நிழல் இருந்தது. பாட்டி என்ன செஞ்சு அப்படியே அந்த மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு வாப்பான்னு. அப்போ கூட கமலம் கண்ணை விழிச்ச மாதிரி தெரியல. பாட்டி இல்லை, நான் மடியில் படுக்க வச்சுக்கிறேன், நீங்கள் யாராவது ஆட்டோ ஏதாவது வருதான்னு பாரு அப்படின்னா. அதுக்குள்ளே அசோக் அங்கேயும் இங்கேயும் பார்த்தான். ஒரு பக்கத்தில் வயலில் வந்து மோட்டரில் தண்ணி இறைச்சிட்டு இருந்தாங்க, வயலுக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருந்தது. அவர்கிட்ட போய் கேட்டான். கொஞ்சம் சின்ன பையனாக தான், தம்பி இங்கே இது ஆட்டோ கொஞ்சம் கூட்டிகிட்டு வர முடியுமா அண்ணன், நான் தண்ணி பாய்ச்சிட்ருக்கேன்னு. சரி உன் பைக்கு கொஞ்சம் கூட்டிட்டு. பைக் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே ஆட்டோ கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே பாட்டியப்பா ரொம்ப கனமாக கணக்குறாப்பா, ஆளை பார்த்தா ஒல்லியாக இருக்கா, எப்பா மடியில் பிடிச்சிக்க முடியல, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அப்படின்னு. அசோக் சிரிச்சுக்கிட்டு தூக்கிட்டு வந்து, ஏன்னா வயசானவங்கள அவங்களால தாங்க முடியாதில்ல, அதனால் கூட்டிகிட்டு வந்து கை தாங்களாக தூக்கிட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சான். கமலம் அப்போ கூட கண் விழிச்ச மாதிரி இல்லை. பாட்டி மேலே அப்படியே சாய்ஞ்சி உட்கார வச்சுட்டு பைக்கை கொண்டு வந்து அந்த ஆட்டோக்காவது காட்டுக்காரன்ட்டு கொண்டு கொடுத்துட்டு, தம்பி உனக்கு ரொம்ப நன்றின்னு. அந்த அக்காவை பார்த்தா சின்னையா பெரியப்பா பொண்ணு மாதிரி தெரியுதே அப்படின்னா. ஆமாப்பா சின்னையா பொண்ணு தான். நான் போய் சின்னையாட்ட சொல்லிட்டு வரட்டுமா நான். இல்லை அவர் பயந்துட போகிறாரு, இவர் அவங்க அண்ணன் கூட ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லி அசோக் சொன்னான். சரிங்க, நான் வந்தோடனே நான் போய் சொல்லிக்கிறேன், நான் கொண்டு வீட்டில் விட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அசோக். அப்படியா, அப்போ சரிங்க என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அப்புறம் ஆட்டோ திருப்பி கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற கிளினிக் கூட்டிகிட்டு போய் காமித்தான். அந்த கிளினிக்கில் இருக்கிற டாக்டரை எப்பயாவது தான் பேஷண்ட் வருவாங்க, அது ஒரு சின்ன கிராமத்தோடைய பஸ் ஸ்டாண்ட் தானே. ஆனால் அசோக்கை பார்த்துட்டு, எப்பா என்னப்பா ஆச்சு இந்த பொண்ணுக்கு நான். ஐயோ டாக்டர் நீங்கள் தான் பார்க்கணும், என்ன கேட்குறீங்க அப்படின்னா. ஐயோ பேஷண்ட் எப்பயாவது ஒரு தடவை வந்தால் எனக்கு மறந்தே போகுதுப்பா அப்படின்னு சிரிச்சுட்டு பார்த்தாரு. பல்ஸ் பார்த்தாரு, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஒரு வேளை பசி மயக்கமாக இருக்கும், ஒரு காஃபி ஏதாவது வாங்கி கொடுப்பா அப்படின்னு.
சரின்னு சொல்லிட்டு, சரி நீ அது முதல்ல அந்த பொண்ணு கண்ணை முழிக்கிறதுக்கு வழியை பாருப்பா அப்படின்னா. அப்புறம் சரின்ட்டு டாக்டர் என்ன செஞ்சார், கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார். அப்போ கமலாவுடைய கொஞ்சம் கண்ணு தெளிவாக பார்த்துட்டு, ஐயோ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா. உடனே பாட்டி சொல்லிச்சு, நீ நல்லா பத்திரமா தான் இருக்கேன்னு பாட்டியை பார்த்தா. பாட்டி பக்கத்தில் தானே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்பா நம்ம ஊருக்காரங்கன்னு. பாட்டி எனக்கு என்ன ஆச்சுன்னொன்னே, அது ஏன் கேட்குற, பஸ்ஸில் மயங்கி விழுந்துட்ட, ஏன் நீ காலைல சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டாங்க. கமலாவில் காலைலலாம் சாப்பிட்டேன் பாட்டி, ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு. சரி அப்புறம் அதுக்குள்ளே அசோக் என்ன செஞ்சான், போய் ஒரு டீ வாங்கிட்டு வந்தான். டீ வாங்கிட்டு 4 பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு ஒரு கொடுத்தான். 2 பிஸ்கெட் சாப்பிடுங்கன்னு. அம்மா அவள் காலையில் சாப்பிடல, வெறும் என் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு இருக்கேன்னா. அட கஞ்ச பேசினாரி அப்படின்ட்டு. பரவாயில்ல இந்த டீயை குடிங்க, நான் காசுலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னா அசோக்கு. அவெல்லாம் வாங்கிட்டு, இல்லை தம்பி எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ பாட்டி மறந்துட்டேன் பாட்டி. அடப்பாவி, உன் கூடையே துணைக்கு எல்லாம் செஞ்சேன், எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கணுன்னு எனக்கு தோணலையேன்னு. சரி இவங்களை சாப்பிட வைங்க, நான் போய் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாட்டிக்கும் 4 பிஸ்கெட்டு ஒரு டீ வாங்கிட்டு கொடுத்தான். பாட்டி சாப்பிட்டுட்டு, அப்பா இப்போ தான்டா கொஞ்சம் தெம்பாக இருக்குது. சரி இப்போ வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு கவலைப்படாத பாட்டி, நான் உன்னை ஆட்டோலேயே கொண்டு உன் வீட்டில் விட்டுறேன். இன்றைக்கி பெரிய டவுனுக்கு போய் பெட்டி கிடைக்க வேண்டிய ஜாமான்லாம் வாங்கலான்னு நினச்சேன், ஒன்றும் நடக்கலை போ அப்படின்னாங்க. கவலைப்படாத பாட்டி, நான் உனக்கு நாளைக்கு வாங்கி கொடுத்துறேன்னு. சரி எப்படியோ இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைய பத்திரமா பார்த்தோமே, அதுவே போதும்பா. ஒரு வேளை அங்கே ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் மயங்கி விழுந்தா என்ன ஆகுறது நினச்சி பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. அட சின்னையா மகளே, இனிமேல் ஒழுங்காக வேலைக்கு சாப்பிடு சரியா, இப்படி பஸ்லலாம் நான் மயங்கி விழாத, அப்புறம் யாராவது நான் இருந்ததால் காப்பாற்றினேன் அப்படின்னுச்சு. அதுக்குள்ள அசோக் போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தான். அப்புறம் பாட்டி எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே சின்னையா பதறிட்டார், என்னமாச்சு. அதுக்குள்ள அசோக் சொன்னால், ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, சும்மா டயர்னஸில் தான் மயங்கி விழுந்துட்டாங்கன்னு. என்ன தம்பி சொல்கிறேன்னு. அட அவங்களுக்கு அசதியில் தான் மயங்கி விழுந்துட்டாங்க. அப்படியா, சரி அப்படின்னு. அதுக்குள்ளே ராஜம்மா வந்தாங்க. தம்பி என்னப்பா ஆச்சுன்னு. அப்புறம் அசோக்கை பார்த்துட்டு, தம்பி நீங்கள் சதீஷில் அண்ணன் பையன் தானே அப்படின்னு. ஆமாம்மான்னு. உன்னை ரொம்ப சின்ன பிள்ளையில பார்த்தது, நல்லா வளர்ந்து நல்ல பெரிய ஆளாக வளர்ந்துட்டியே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சின்னையா சொன்னார், சரி முதல்ல பிள்ளைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும். அதுக்குள்ளே அசோக் என்ன செஞ்சான், கமலாவை அவங்க அப்பா கையில் அப்படியே சாய்ச்சி விட்டான். அப்புறம் அப்பா அவங்க சின்னையா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். அதுக்குள்ளே கமலம் ஒரு பாயை எடுத்து போட்டு தலைக்கணியும் போட்டாங்க. தலையணி நல்லா படுக்க வச்சோன்னே அப்புறம் கமலம் அப்படியே எழுந்திரிச்சு செவத்தில் சாஞ்சு உட்காந்துட்டு, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னா. நன்றிலாம் ஒன்றும் வேணாம், இனிமேல் வேலைக்கு போகும்போது நல்லா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போங்கன்னு கமலம் அழுக ஆரம்பிச்சிட்டா. ஏன் அழுகிறீங்கன்னு. வேலையெல்லாம் எல்லோரும் எல்லா செக்ஷன்லேயும் எனக்கு எல்லா வேலையும் கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அப்பா அம்மாக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா. அது நேரம் பார்த்து இவர் பழனிசாமியோட ஃபோன் வந்தது. அப்போ சின்னையா அந்த ஃபோன் எடுக்கணும்னு கூட தெரியாமல் அமைதியாக உட்காந்து பிள்ளையை பார்த்துட்டு இருந்தார். அது கமலாவை பார்த்து ரொம்ப கவலையாக பார்த்துட்டு இருந்தார். நம்ம பிள்ளை அந்த ஆஃபீஸில் இவ்வளோ கஷ்டப்படுறாளா அப்படின்னு. அப்புறம் ஃபோன் ரிங்காக இருந்தோன்னு டக்குன்னு அசோக் தான் எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்னா. அப்போ நீங்கள் யார் பேசுகிறீங்க, எங்கள் அப்பா எங்கே? நான் உங்கள் அப்பா இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க, நான் அசோக் பேசுகிறேன் நான். ஓ சரி என்னாச்சு என் தங்கன்னு. அப்பா என்ன பண்ணுறாங்க நான். அது இல்லை, உங்கள் தங்கச்சி கொஞ்சம் உடம்பு முடியல. ஐயோ கமலாவுக்கு என்ன ஆச்சுன்னு. ஒன்றும் இல்லை, ரொம்ப அவங்க சரியாக ரெஸ்ட் எடுக்கல போல இருக்குது. ஆஃபீஸ்க்கு போகிற வரையில் பஸ்லேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அப்புறம் நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு. பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு அப்புறம் கமலாக்கிட்ட கொடுத்தான். கமலா எல்லாத்தையும் சொல்லி அழுதுகிட்டே இருந்தா.
அந்த ஆஃபீஸில் என்ன அப்படி இது சொல்கிறாங்கன்னா நான் இவ்வளோ வேலை செய்கிறது என் செக்ஷன் வேலையும் செய்யணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா அப்படின்னா. அப்படியா, சரிம்மா, வேணா 2 நாள் லீவ் போட்டுக்கோ அப்படின்னா. அந்த பக்கம் பழனிசாமி பக்கத்தில் வந்து ராஜேந்திரன் என்னடா ஆச்சு கமலாவுக்கு, நான் இந்த மாதிரிடா நியூ அப்பாயின்மெண்ட்டுன்றதால எல்லாரும் அவளை ரொம்ப வேலை கொடுத்து டார்ச்சர் பண்ணுறாங்கடா. இந்த இது அந்த ட்ரைனிங் பீரியட் முடிகிற வரையும் அப்படி தான்டா பண்ணுவாங்க. கமலா எப்படி தான் வந்து இதை சமாளிக்க போகிறாளோ தெரியலடா அப்படின்னு கவலையோட சொன்னான். சரி, நான் ஊருக்கு போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டான். அம்மா, எனக்கு லீவ் இல்லை. சரி, உனக்கு லீவ் இருக்குல்ல, நீ போயிட்டு வா அப்படின்னா. அப்போ ராஜேந்திரன் என்ன செஞ்சான், கார் எடுத்துக்கிட்டு வந்தான். இதுக்குள்ளே இங்கே அசோக் வந்து அப்புறம் சின்னையாவும் பார்த்தார். ஓ, சதீஷ் இல்லை அவனோட பையனாப்பா, நீ உனக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு, சரி நான் வரேங்க அப்படின்ட்டு அவன் கிளம்பி போயிட்டான். அது மறுநாள் கொஞ்ச நேரம் கழித்து இவர் ஒரு எல்லா கமலா என்ன செஞ்சா, கொஞ்சம் சாதம் சாப்பிட்டுட்டு அம்மா சொன்னாங்க நீ படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுமா, ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி 2 நாள் லீவ் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, நான் அப்படியே லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கடுத்து இங்கே வந்து ராஜேந்திரன் கார் எடுத்துகிட்டு வந்தான். எங்கேயுமே நிறுத்தலை, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா. நம்மளால் ஒரு உதவி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தான். அந்த பிள்ளை எப்படி படுத்துகிறாங்களே அப்படின்னு. நம்மளே அப்படி தானே ஜெகதீஷ் சார் வந்து நியூ அப்பாயின்ட் பண்ணப்போ ஒழுங்காக வேலை செய்யலைன்னு என்னென்னப்போ அவரை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தினார் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டான். ஆனாலும் ஒரு விதத்தில் இப்போ நல்லது தானே, இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் கிளியராக வேலை செய்வேனா அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஆனால் இங்கே வேறு மாதிரில இருக்குது. எல்லாரும் அவளை வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்னால் அது எல்லா செக்ஷன்லேயும் உள்ளவங்களாம் அவங்க வேலையை கொண்டு வந்து நீ செய்ன்னு கொடுக்குறது அப்படின்னா அவ்வளோ நல்லது இல்லையே அப்படின்னு நினச்சிட்டே வந்தான். அப்புறம் எப்படி ஈவினிங் போல் வந்து சேர்ந்தான். ஊருக்கு வந்தோடனே கமலா பார்த்தான். அப்படி என்னப்பா இப்படி இருக்கானே, ஒன்றும் இல்லைண்ணா, ரொம்ப டயர்டாக இருக்குண்ணா. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், சரி எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. அப்புறம் இல்லைப்பா, இனிமேல் தான் சாப்பிட்ணுன்னு. சரி, நீயே ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கவா, உட்காந்து எல்லாம் சாப்பிட்லான்னு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கமலாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். அதுக்குள்ளே வசந்த் தான் வந்து வந்தானா. அவன் ராஜேந்திரன் பக்கத்துலேருந்து உட்காந்துக்கிட்டு, நீ எப்படி நான் இவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன்னு, அதெல்லாம் ஓட்டி பழகிடுச்சுடா அப்படின்னு. சரி, வசந்தை பார்த்தா, நாளைக்கு உனக்கு ஏதாவது டெஸ்ட்டு எக்ஸாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா. அப்போ சரி, நம்ம எல்லாம் சினிமாவுக்கு போகலாமான்னு. சினிமாவுக்கா அப்படின்னு சின்னையா கேட்டார். ஏன்னா அவர்லாம் வந்து தேட்டருக்கு போனதே கிடையாது. அவர் வாங்குகிற கூலியவே பையனை எப்படியாவது படிக்க வைக்கணும், அது ஒன்று தான் அவருடைய எய்மாக இருந்தது. அப்போ சரின்னு சொல்லிட்டு ராஜேந்தர் சொன்னான். கமலா ஒரு சாரி எடுத்து கட்டிட்டு எல்லாம் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்புனாங்க. சின்னையா ஒரு நல்ல ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டி சட்டையை போட்டு துண்டை போட்டுக்கிட்டார். அப்போ அந்த துண்டு இதுக்கு அப்படின்னு கேட்டான் ராஜேந்தர். அது போட்டு பழகிருச்சுப்பா. நான் சரிப்பா, துண்டெல்லாம் வேணாம், வீட்லேயே வச்சுட்டு வாங்கப்பான்னு. சரின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிற டவுனில் வசந்த் தான் சொன்னான் என்ன படம் ஓடுது அப்படின்னு, எந்த தேட்டர்லலாம் சொல்லி பேசிக்கிட்டே வந்தான். அப்புறம் கமலா ராஜேந்திரன் ஏதாவது ஜோக் சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. முதல்ல நல்ல ஒரு தேட்டராக போய் உட்காந்து நல்ல படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது அப்புறம் நைட்டுக்கு அங்கேயே டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே எல்லாம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அப்புறம் வசந்த் சொன்னான், ராஜேந்திரன் வந்து பக்கத்தில் அந்த திண்ணையில் ஒரு தலகாணி போட்டு படுத்துக்கிட்டான். அம்மா, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். சரிப்பா. நான் இந்த பக்கம் ஒரு தலகாணி, இந்த பக்கம் திண்ணையில் வசந்த் ஒரு தலகாணி போட்டு டயன் படுத்துக்கிட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, டே சட்டைக்கிட்ட மாற்றிக்கடா, எல்லாம் ஒன்றும் வேணாம் போ அப்படின்னா. அப்புறம் வெளியில் இருக்கிற கயிற்றுக்கட்டில் சின்னையாக படுத்துட்டார். கமலமும் அம்மாவும் வீட்டுக்குள்ளே வந்து படுத்துக்கிட்டாங்க. அப்படியே எல்லாம் தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு கமலா உட்காந்துட்டு இருந்தா. அம்மா சொன்னாங்க, நீ லீவ் போட்டுக்கிறியா இன்றைக்கி, இன்னும் ஒரு 2 நாள் லீவ் போட்டுக்கோ, அப்புறமா போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கமலா சொன்னால், அப்படிலாம் இல்லை, நான்
வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன்னு ஒன்று. அப்புறம் வசந்த் சொன்னால் திருப்பி மயக்கம் போட்டு விழவா 2 நாள் லீவ் எடுத்துக்கோ அப்படின்னா. இல்லைடா ட்ரைனிங் பீரியடு லீவ் கூட எடுக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு. அப்போ வந்து ராஜேந்தர் உள்ளே வந்தான். ஒரு ஐடியா. நான் என்ன ஐடியான்னு, இப்போ நீ என்ன செய்கிற, அண்ணன் உனக்கு 4-5 காட்டன் சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தான். அப்புறம் அவங்க அது நல்ல கோல்டன் கரை பார்டர் வச்சது, பார்க்க நல்லா நீட்டாக டீசெண்டாக இருக்கும், நல்லா ரிச் லுக்கு கொடுக்கும். அவங்க அம்மாவுக்கு சாதாரண ஒரு காட்டன் சாரி வாங்கிட்டு வந்திருந்தான். அப்புறம் வசந்துக்கு ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட்டு, அப்புறம் சின்னையாவுக்கு ஒரு 2 வேஷ்டி 2 சட்டை வாங்கிட்டு வந்திருந்தான். வெள்ளை சட்டை இல்லாமல் கலர் சட்டை வாங்கிட்டு வந்தான். அப்போ சின்னையா கேட்டார், என்னப்பா கலர் சட்டையெல்லாம் வாங்கியிருக்க, வெள்ளை சட்டை வாங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டார். அப்போ இருக்கட்டும்ப்பா போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சிரித்தான். அப்புறம் வந்து ஒரு லைட் எல்லோ கலரில் ஒரு காட்டன் சாரி எடுத்தான். அது கல்கட்டா காட்டன், ரொம்ப அழகாக இருந்தது. அதை எடுத்து கொடுத்து அந்த எல்லோ கலர் காட்டன் சாரி எடுத்து கட்டிக்கோமா அப்படின்னு கொடுத்தான். அண்ணா எதுக்குன்னா சரி நீ என்ன தான் ஆஃபீஸ் கட்டிட்டு போவ அப்படின்னு ஒரு லைட்டான ஒரு பூனம் சாரி எடுத்துகிட்டு வந்துட்டு இது நான் கட்டிட்டு போவேன். அதுதான் ஒன்று எல்லாம் ஆளுக்கு வேலை கொடுத்து மிரட்டுறாங்கன்னு. அப்போ இந்த சாரீ கட்டினா மிரட்டுவாங்களா அண்ணான்னு. எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குமா அப்படின்னா. என்ன ஃபார்முலா அண்ணான்னு. இங்கே பார், இப்போ அந்த சாரீ நீ போய் கட்டிட்டு வா அப்படின்னு. அதே மாதிரி அந்த சாரீ போய் கட்டிட்டு வந்துட்டு பார்த்தா அதானே. அப்போ அந்த சாரீ கட்டிட்டு கண்ணாடியை பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. இது நானா அப்படின்ட்டு இருந்தது. வெளியில் வந்தோடனே அவங்க அம்மாட்ட அம்மா இந்த சாரீ எப்படி இருக்குன்னு. கமலம் ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டாங்க. ராஜம்மா ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டாங்க. இது நம்ம பெற்ற பிள்ளையா, இவ்வளோ அழகாவா நான் பிள்ளை பெற்று வச்சுருக்கேன், என் பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காளா அப்படின்னு. ஏன்னா கமலம் வந்து விஷாலாட்சியோட நல்லா முகம் திருத்தமாக அழகாக இருப்பாள், நல்ல லட்சணமாக இருப்பாள். விஷாலாட்சியும் அழகு தான், ஆனால் அவளை விட நல்லா இருப்பாள் கமலம். அப்புறம் அந்த நல்ல முடி வேறு நீளமாக இருக்கும். அம்மா என்ன செஞ்சாங்க, அவங்க வீட்டில் 2-3 மல்லிகைப்பூ செடியும் ஒரு ரோஜா செடி இருக்கும். ரோஜா எப்போயாவது 1-2 பூக்கும். மல்லிகைப்பூ மட்டும் தினமும் நல்லா கொஞ்சம் பூக்கும். அதை தினமும் கட்டி வச்சுருவாங்க கமலத்துக்கு. இன்றைக்கி அதே மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. கட்டினது பூ வச்சுக்கோமா அப்படின்னு. கமலம் அந்த காட்டன் சரிக்கு அந்த கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ வச்சதுக்கு ரொம்ப நல்ல டீசெண்ட் லுக்காக இருந்தது. சரி இப்போ ஒரு செயினை போட்டுக்கோ. செயினான இதோ அப்படின்ட்டு அவன் கழுத்தில் இருக்கிற செயினை கழட்டி, இந்தாம்மா இதை போட்டுக்கோ, நீ இது அண்ணன் சீருன்னு நினச்சிக்கோ அப்படின்னா. கழட்டி போட்டு அந்த மெல்லிசான செயினும், அப்புறம் நல்ல ஒரு அழகான ஒரு வாட்ச், ராஜேந்தர் நல்ல ஒரு டைட்டன் வாட்ச், நீட்டாக கோல்டன் ஸ்ட்ராப் உள்ள வாட்சை கொடுத்தான். போட்டுட்டு கையில் ஒரு சின்னதாக அழகான வளையல் போட்டுட்டா. இப்போ எப்படி இருக்க கண்ணாடியை பாருன்னு. அண்ணா ஏதோ பெரிய யாரோ ஆஃபீஸர் மாதிரி தெரியுதுண்ணா, நான் வேறு சரி மாற்றிக்கிட்டா. நீ இதில் தான் நீ கிளம்புற அப்படின்னா. சரி அண்ணா அப்படின்னா. நல்லா சரி இந்த காட்டன் சாரி நீ கட்டு, அப்புறம் பாரு அப்படின்னு சொன்னான். அது மாதிரி காட்டன் சாரியை நல்லா கட்டிட்டு அப்புறம் வசந்த் வந்தான். அக்கா நீ உன்னை அடையாளமே தெரியல, நீ இவ்வளோ நீட்டாக இருப்பியா அப்படின்னா. பேசாமல் இருடா, நானே வந்து ஒரே குழப்பமாக இருக்குது, என்னை இந்த சாரீ கட்டிட்டு போனால் அப்படின்னு சொன்னான். அப்புறம் எல்லோரும் நான் பெரிய ஆஃபீஸர் மாதிரில இருக்கும்னு ராஜேந்தர் சொன்னான். நீங்கள் பாரு, எந்த குழப்பம் கன்ஃபியூஸும் உனக்கு வேணாம், அண்ணா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. இருக்குண்ணா, அப்போ நீ கிளம்பு அப்படின்னு. சரி வா, நான் உன்னை வந்து ஆஃபீஸில் விடுறேன், நீ பஸ்ஸில் இன்றைக்கி போவேன் நான். சரி அண்ணா அப்படின்னா. அப்புறம் அண்ணன் நீ என்னத்துக்கு கோட்லாம் போட்டிருக்க அப்படின்னா, வெளியில் எங்கேயும் ஃபங்க்ஷன் போறியா அப்படின்னு கேட்டான். இல்லை உன்னை கொண்டு ஆஃபீஸில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னா. வசந்த் சொன்னான், அக்கா நிஜமாகவே உன்னை பார்த்தா ஏதோ ஆஃபீஸர் மாதிரியே இருக்குக்கா அப்படின்னு. பேசாமல் இருடா அப்படின்ட்டு அவன் என்ன செஞ்சா, காரில் ஏறினான். வசந்த் வா, உன்னையும் ஸ்கூலில் விட்டுறேன் அப்படின்னு. சரி அண்ணா நானும் வரேன். அப்புறம் சின்னையாகிட்டே ராஜம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்புனாங்க. வரும்போது
கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட வந்துருச்சு கார். அப்போ பார்த்தா இங்கே அசோக் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா வரவே இல்லை. இது கமலம் வரவே இல்லை. என்ன சரி நேற்று உடம்பு முடியலல்ல, லீவ் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வேலைக்கு கிளம்பிட்டான். அங்கே பார்த்தா கலெக்டர் எதுக்கும் ஒரு தடவை கலெக்டர் நமக்கு முன்னாடி வந்த பஸ்ஸில் போயிருப்பாளோ அப்படின்ட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்தான். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்தால் அங்கே ஒரு கார் போச்சு. அந்த கார் கண்ணாடியில் கமலம் உட்கார்ந்துருக்கிறது தெரிஞ்சது. ஆனால் அது கமலமாக இருக்குமா, கமலம் எப்படி காரில் வருவா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அது கமலம்தான். அடடா என்னடா இது அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. கார் அப்புறம் சரிண்டு பின்னாடி ஒரு ஆட்டோ பிடிச்சி போனோம். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி அந்த கார் நின்றுச்சு. கார் நின்னோடனே காரில் இருந்து கமலம் தான் ஃபஸ்ட்டு இறங்கினான். அப்புறம் அப்புறம் டிரைவர் சீட்லேருந்து ராஜேந்திரன் இறங்கி வந்தான். வாம்மா தயங்காமல் வா, நீ நல்ல மனசில் நினச்சிக்கோ, யாரையும் பார்க்காத, நீ ஒன்றும் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இருந்துக்கோ. இப்போ நான் உன் பின்னாடியே வரேன், நான் என்ன செஞ்சாலும் நீ எந்த கேள்வியும் கேட்காம தலையை மட்டும் ஆட்டிக்கோ அப்படின்னா. சரி என்ன அப்படின்னு. ஏன்னா முன்னாடியே கமலத்துக்கிட்ட சொன்னால் அப்புறம் அவன் நர்வஸ் ஆயிடுவா அப்படின்னு தான் ராஜேந்தர் எதுவுமே சொல்ல. உள்ளே வந்தோடனே ராஜேந்தரில் கோட் போட்டிருந்ததால் அவங்க எல்லோரும் யாரோ ஹையர் ஆஃபீஸர் வராங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் அப்படியே பார்த்தாங்க. கமலம் அவள் சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டா. ஒரு செக்ஷனையாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு சரி கலெக்டர் இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டான். சார் வந்துடுவார், கலெக்டர் ஐயா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னாங்க. அப்படியா சரின்னு சொல்லிட்டு கமலம் சீட்டுக்கிட்ட வந்தான். இங்கே பாருமா, நீ என் சொந்தக்கார பொண்ணு தான், ஆனால் வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சிடணும் சரியா, எந்த ஒர்க்கும் பெண்டிங் வைக்கக்கூடாது அப்படின்னே கமலம் அப்படின்னா. சரிங்க அண்ணா அப்படின்னா. சரி உட்காந்து வேலை செய், ஆஃபீஸ்லலாம் அண்ணாலாம் கூப்பிடக்கூடாது சரியா. சரி நான் அப்படி பார்த்துட்டா. திருப்பி கலெக்டர் எப்போ வருவார் அப்படின்னு கேட்டேன். கலெக்டர் சார் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவார். அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கார் எடுத்துகிட்டு வந்தான். அவன் காரில் போகிறத பார்த்துட்டு ஒரு அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இப்போ வந்துட்டு போனார், அவர் யாருன்னு, அது எந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்னு தெரியலடா. கமலம் அவர் சொந்தக்காரரானே. ஆமாம் தூரத்து சொந்தம்னு. அப்படியா சரி, அவர் எங்கே வேலை பார்க்குறாரு? அந்த அண்ணனையே நான் இப்போ தான் பார்க்குறேன், அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா கமலா. அன்றைக்கி யாரும் கமலாக்கிட்ட எந்த வேலையும் கொடுக்கல, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையே, அவள் வேலையை செய்கிறதுக்கே அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவள் கம்ப்யூட்டர் நல்லா படிச்சிருக்கிறதால அவளுக்கு ப்ரோக்ராமிங்கும் தெரியும், ஹார்ட்வேரும் தெரியும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவள் பாட்டிக்கு அமைதியாக எல்லா வேலையும் முடித்தா. அன்றைய நாள் நிம்மதியாக போச்சு. அப்புறம் அதுக்கு ஈவினிங் கரெக்டாக ஆஃபீஸ் டைம் கேட்டுட்டு இங்கே சின்னசாமிக்கிட்டேயும் ராஜம்மாவும் சொல்லிவிட்டு நான் போய் கமலாவை கூட்டிகிட்டு வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு வந்தான். ஆஃபீஸ் டைம் முடியும் போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டான். டைம் கேல்குலேட் பண்ணி. இதே மாதிரி இப்போவும் அசோக் கமலா வெளியில் வரும்போது பேசிடணுன்ட்டு நின்றுட்டு இருந்தான். அப்போ ராஜேந்தர் பார்த்தான், இவனை காலையிலையுமே பார்த்தோம், இப்பயே நிற்கிறானே, ஒரு வேளை இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உள்ள போனோன்னே கமலாட்ட சொல்லியிருந்தான், நீ ஆஃபீஸ் முடிஞ்சோடனே வெளியில் வந்துடு அப்படின்னா. அதுமாதிரி கமலா ஆஃபீஸ் முடிஞ்சோடனே வெளியில் வந்தோடனே கார் நின்றுட்டுருந்தேன். காரில் ஏறின்னு அவன் சொன்னான், நான் காரில் வந்தோடனே என்னை பார்த்தோன்னே டக்குன்னு காரில் ஏறிக்கோ அப்படின்னு. சரி அண்ணா அப்படின்னு காரில் வந்தானே. அப்போ கேட்டான், அண்ணா என் ராஜேந்தர் கேட்டான், இன்னைய நாள் எப்படி இருந்தது? அண்ணா என்ன ஒரு ஆச்சரியம், யாரும் என்கிட்ட எந்த வம்பு இழுக்கலை, என்னை யாரும் எந்த வேலையும் விடலை, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டாங்கண்ணா. இதுதான் அண்ணனோட கேல்குலேஷன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே வந்தான். இங்கே அசோக்குக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. யாரா இவன், யார் காரில் வந்திருக்கான், ஒரு வேளை கமலாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறோனா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருந்தது அவனுக்கு இருக்கும். பஸ்ஸுக்காகலாம் வெயிட் பண்ணாமல் அங்கே கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்தே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்துட்டு
அப்புறம் கை காலெலாம் கழுவிட்டு வேறு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு கமலா வீட்டுக்கு வந்தோம். இதுக்குள்ளே இங்கே காரில் இவங்க முன்னாடி வந்துட்டாங்க. கமலா அவங்க அம்மா கிட்ட ஒரே சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தா, அப்படி இதுயாச்சு இப்படியாச்சு, எல்லோரும் இப்படி அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க, அண்ணனை பார்த்து பயந்துட்டாங்க, என்னென்ன கதை சொல்லிட்டு இருந்தா. பத்துன்னு சொன்னால், அப்போது ஒரு மனுஷனுக்கு திறமைக்கு மரியாதை இல்லை, அவன் ட்ரெஸ்ஸுக்கு தான் மரியாதையா அப்படின்னா. ஆமாம், நீ என்ன தான் அறிவாளியாக இருந்தாலும் அந்த அறிவு முதல்ல பேசாது. நீ என்ன மாதிரி நீட்டாக ட்ரெஸ் இருக்க, உன் அப்பீரியன்ஸ் என்னன்றதான் ஃபஸ்ட்டு என்ன பேசும் அப்படின்னு. அது வேணால் கரெக்டு தானா அப்படின்னு சொன்னான் வசந்த். சரின்னு சொல்லிவிட்டு இப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என் பொண்ணு இந்த புடவையில் ரொம்ப அழகாக இருந்தா. அப்போ நான் அழகு இல்லையாம்மா அப்படின்னு வசந்த் கேட்டான். யாரா சொன்னா, நீ தாண்டா அழகாக இருக்க அப்படின்னு. சின்னையா இல்லை, அம்மா இவனும் தான் அழகாக இருக்கான். அழகு என்னடா அழகு, ஆமாம் காலையில் எழுந்திரிச்சோமா, குளித்தோமா, முகத்தை குளித்தோமா, விபூதி வச்சோமா, சாமியை கும்பிட்டோமா, அதாண்டா அழகுன்னு. பாரப்பா எப்படி அழகு சொல்கிறார், பியூட்டி டிப்ஸை சொல்கிறாரு, கேட்டுக்கோக்கானு. அவன் சிரித்தான். அப்புறம் சரி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பைக் சத்தம் கேட்டுச்சு. பைக் சத்தம் கேட்டோடனே அப்போ தான் வந்தான், இது ராஜேந்தர் வந்தான். ராஜேந்தர் பார்த்தோன்னே ஏதோ ஒரு சத்யசீலன் அவங்க அந்த அண்ணன் பையன் வரான் அப்படின்னு வந்தோடனே, வாங்க 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 தம்பி அப்படின்னு கேட்டான். கமலா பார்த்துட்டு, எப்படி இருக்கு உனக்கு இப்போது, பரவாயில்லையா அப்படின்னா. அப்புறம் கமலாவோட அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம். இது தானே அவள் கட்டியிருந்தானே, இன்றைக்கி என்ன இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு. அப்புறம் அந்த புடவையும் அவளையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தான். ராஜேந்தரில் அப்படியே பார்த்தான், இவன் யார் அப்படின்னு. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் இப்படி பேசி பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் தான் கமலா, இவர் தான் நான் என்னை அன்றைக்கி நான் சொல்லலை, பஸ்ஸில் மயங்கி விழுந்துட்டேன், இவர் தான் கூட்டிகிட்டு போனார் டாக்டர்கிட்ட அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. அப்படியா, ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்படின்னு. பரவாயில்ல இருக்கட்டும் ஒன்று. அப்புறம் சின்னையாவுக்கு சதீஷன் பார்க்க ரொம்ப பரவாயில்ல, பையன் நல்ல பண்பாக இருக்கான், நல்ல இதுவாக இருக்கான் அப்படின்னு. இங்கே மீனாட்சி பாட்டி ஆள் விட்டு அனுப்பியிருந்தது கமலாவுக்கு வேலை கிடைச்ச பிறகு. கமலாவுக்கு ஏதாவது மாப்பிள்ளை பார்க்கணுமான்னு அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ராஜம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. விசாலிச்சு தான் ரொம்ப தூரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். கமலத்தையும் ரொம்ப தூரம் கல்யாணம் பண்ணி வேறு ஏதாவது ஊருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்புறம் என்னால் ரொம்ப தாங்க முடியாதுங்க அப்படின்னு அப்பப்போ சின்னையாக்கிட்ட சொல்லிகிட்ருப்பா. அதனால தான் இந்த கமலுக்கு இந்த 1 வருஷம் போட்டோம், இந்த 2 வருஷம் போட்டோம் அப்படின்னு சொல்லி தட்டி வச்சுக்கிட்டே வந்தா. அப்போ சரின்னு சொல்லிட்டு அப்போ ராஜம்மாவுக்கு ஒரு யோசனை வந்தது. சத்யசீலன் நல்ல பணக்காரர் தான், ஆனால் அசோக்கு பார்த்தா நல்லா குணமான பையனாக தான் தெரிகிறான். நம்ம கமலாவுக்கு பார்த்தா என்ன, ஆனால் அவங்க நம்மளோட வசதியில் பல மடங்கு அதிகமாக இருக்கிறவங்களாச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. சின்னையாவும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தார். ராஜேந்திரன் சின்னையா முகத்தையும் ராஜம்மா முகத்தையும் பார்த்தான். என்ன இவங்க இப்போ புரியுதா, ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். அப்போ வசந்த் ராஜேந்திரன் பக்கத்தில் சொல்லிகிட்டு இருந்தான். என்னென்ன நீ என்ன திங்க் பண்ணுற அப்படின்னு கேட்டான். இல்லைடா, உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் ஏதோ ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறாங்கடா. அந்த டீப்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அக்காவுக்கு இந்த அசோக் மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. நீ எப்படிடா கண்டுபிடிச்ச, உனக்கு மைண்ட் ரீடிங்லாம் தெரியுமான்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளாகவே மீனாட்சி பாட்டி ஆள் அனுப்பிட்டுருக்கு, கமலாக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்கவான்னு. விசாலாச்சாக்காவுக்கு நாங்கள் தேடி மாப்பிள்ளை பார்த்து கொடுங்கன்னு கேட்டோம். இப்போ கமலாக்கா கவர்மெண்ட் வேலை பார்க்குறன்றதால அவங்களே ஆள் அனுப்புகிறாங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கமலாக்காவை வெளியூரில் கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம் இல்லை. ஏன்னா விசாலாச்சாக்காவை பிரிஞ்சு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதால அம்மா அப்பப்போ புலம்புறாங்க. இப்போ கமலாவையும் ரொம்ப தூரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு கவலைப்படுறாங்க. அதுதான் விஷயமேனு. அப்படியா, சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ நம்ம ஒரு ப்ளே பண்ணுவோம், நீ பாரு அப்படின்னு. சரி சரி ஸ்டார்ட் அப்படின்னா. அப்புறம் என்ன தம்பி, கல்யாணம் ஆகிடுச்சா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டான் ராஜேந்தர். உடனே அசோக்கில் டக்குன்னு, என்னை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியா தெரியுது. அப்புறம் எப்படிப்பா தெரியும், கல்யாணம் ஆனவனும் கல்யாணம் ஆகாதும் ஒரே மாதிரி தானேப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராஜேந்தர் சிரித்தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா. அப்படியா அப்படின்னு ராஜம்மா சொன்னாங்க. ஆமாத்த, எங்கள் அம்மா எனக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, நல்லா படித்த பொண்ணா, நல்லா வேலைக்கு போகிற பொண்ணா பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா. சின்னையா இல்லை, அப்படியா, பொண்ணு எதுவும் அமைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டார். ரொம்ப ஏக்கத்தோடு கேட்டார். இல்லை மாமா, எதுவும் செட் ஆகலை அப்படின்னா. அப்போ ராஜா சொன்னா, நானுங்களும் கமலத்துக்கு தான் நாங்களும் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னேன். உள்ளூர்லேயே நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா கல்யாணம் பண்ணிடலான் இருக்கோம் அப்படின்னு. அப்படிங்களா அத்தை, சரி. அப்போ நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லட்டுமா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சின்னையா கேட்டார். இந்த மாதிரி சின்னையா மாமா வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, கமலம், அவள் நல்ல வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா. அப்போ ராஜேந்திரில், ஆமாம்மா, இதுவும் நல்ல ஐடியா தானே, அவரும் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காரு, நீங்களும் அவங்களும் பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, நீங்களும் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்க. சரி பேசி பார்ப்போம், பிடிச்சிருந்தா கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். அசோக் நினச்சான், பிடிச்சிருந்தா இல்லை, இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். வசந்தில், ஆஹாஹா, நல்ல ஒரு நாடகம் ஓடிட்டுருக்குடா அப்படின்னு. வசந்துக்கு தெரியும் அசோக் கமலாவை விரும்புகிறான் அப்படின்றது. அப்புறம் சரின்ட்டு அப்படியே சொல்கிறேன்னு விழுந்துருச்சு. போகும்போது வசந்தை பார்த்தான். எப்படிரா நல்லா